ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட குமரி கோஸ்டல் கிச்சனில் தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸில் சிக்கன் பீசஸ் எடுத்துக்கோங்க. இதில் கத்தி வச்சு கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலாவில் நீங்கள் ஊற வைக்கும்போது அந்த மசாலா உள்ளே இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போது ஒரு பெரிய பவுலில் ஒரு 200 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை உள்ளே போட்டுச்சு அந்த மசாலா எல்லாம் அந்த கீரல் குள் படுறது மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இது ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் சிக்கன் பீசஸை போட்டுக்கோங்க. இந்த சிக்கன் பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் மிதமான சூட்லேயே வச்சு பொரிய விடுங்க. அப்போ தான் உள்பக்கத்துலலாம் நல்லா வெந்து இருக்கும். பாருங்க, இந்த கலர்ல வர்றது வரைக்கும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் பெரிய பவுல்ல எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. தந்தூரி சிக்கன் சாப்பிடும்போது பொதுவாகவே அதில் நல்ல புகையோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். இதுக்காக நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஓட்டை இருக்கிற மாதிரி ஏதாவது ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சுருங்க. இதுக்கு மேலே கறி துண்டு போட்டுக்கோங்க. இந்த கறி துண்டை நல்லா சூடு பண்ணணும். இந்த கறி துண்டு நல்லா சூடானதும் இதை ஒரு சில்வர் கப்ல எடுத்து போட்டுக்கோங்க. இதை அப்படியே எடுத்து சிக்கன் இருக்கிற பவுல்ல நடுப்பக்கத்துல வச்சிருங்க. இதுல புகை வர்றதுக்காக இந்த கறி துண்டுக்கு மேல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்துனதும் அதுல இருந்து புகை வர ஆரம்பிச்சிடும். உடனே நீங்க இதை மூடி போட்டு வச்சிருங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இதை இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட தந்தூரி சிக்கன் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த தந்தூரி சிக்கனை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.